உமா உமா, எப்படியோ இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லடி. அதாண்டி உன்னை கோயிலுக்கு கூட்டு வந்து கற்பூரம் ஏத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன்டி. வாடி, அதை மட்டும் போய் முடிச்சுட்டு வந்துடலாண்டி. வாடி. சரி பரவாயில்ல, இப்ப நம்ம கோயிலை விட்டு வெளியே வா, போயிட்டோம். இங்கதான் நிக்கிறோம், வா போய் முடிச்சுட்டு வந்துடலாம். வாடி பாடி படி பிடிச்சிட்டு வாடி. ஏய் சூப்பர் தெரியுமாடி. ஆனா நீ அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா உன் கூட தாண்டி நான் பிறப்பேன். எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சதே பெரிய பாக்கியம் தெரியுமா. ஏன்னா இதெல்லாம் கற்பூரம் ஏத்துறதுக்கு ஒத்துக்கிட்டியேடி. அதுவே ஒரு விஷயம் இருக்குது. ஐயோ இங்க பாரு, யாருமே இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க தெரியுமா. தனக்காக கூட யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா நீ எனக்காக பண்றியே. இங்க பாரு, இவ்ளோ எமோஷன் ஆகுற. எமோஷன் ஏகாம்பரமா நீ? எமோஷன் ஏகாம்பரம்லாம் கிடையாது. சரி வா போய் புடிச்சிட்டு வந்துடலாம். சூட ஏத்துறதுக்கும் எமோஷன் ஆகிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அடுத்த ஜென்மத்துக்கும்? அதை தாண்டி நான் சொல்றேன் உனக்கு. நான் என் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய சிலை வைக்க போறேன்டி. வாடி, கல்யாணம் நல்லபடியா எப்படியோ. இங்க பாருடி, சூடா எதுக்கடி அங்க எதுக்கடி போற சூடா வாங்குறதுக்கு? நானே ரெடியா வச்சுக்கிறேன். இதோ பாருடி, சூடெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, உனக்கு சூடா எப்படி ஏத்தணும் தெரியும்ல? எனக்கு சூடா ஏத்தது சின்ன வயசுல இருந்து சூடா ஏத்திட்டு இருக்கேன். சிக்குவா. சரி உமா, எங்க ஒரு டைம் கையை காமியா? கையை தர, கை தர. இப்படி இப்படி நல்லா திறக்கணும். திறந்துட்டியா? இதை பாரு, இப்படிதான் நீ ஏத்த போற. எப்படி ஏத்த தெரியும்ல? எனக்கு ஏத்த தெரியும். எனக்கு பத்த வைக்க தெரியாதுன்னு நினைக்கிறியா? எப்பவுமே நான் தான் பத்த வைப்பேன். இன்னைக்கு என்ன புதுசா நீ பத்த வைக்க போறேன்னு சொல்ற? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. சூடு தானே ஏத்தணும். தீப்பெட்டி கொடு. தீப்பெட்டி எப்படி நீ ஏத்துவ? ரெண்டு கையால நீ எப்படி ஏத்துவ? ஒரு கையால தான் ஏத்தணும். ஆமா, ஒரு கையால தான் ஏத்தணும். தீப்பெட்டிய இப்படி உரசினாதான் தீ வரும். அதெல்லாம் எனக்கு தெரியும். தீப்பெட்டி எப்படி உரசணும்லாம் எனக்கு தெரியும். ஆனா கற்பூரத்தை எங்க வைக்கணும்னு தெரியுமா? சாமி முன்னாடி வைக்கணும்டா. இல்ல, உன் கையில வைக்கணும். கையில வைக்கணுமா? ஆமா, அதுதான் நான் வேண்டி இருக்கேன். அப்ப அதுதான் நான் வேண்டி இருக்கிறேன். புரியல. எனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா உன்னை கோயிலுக்கு கூட்டு வந்து உன் கையால கற்பூரம் ஏத்துற நான் வேண்டிக்கிட்டேனா இல்லையா? கையால தான் கற்பூரம் ஏத்த போற பைத்தியம். அத நான் உன் கையில ஏத்த போறேன். ஆமா, கையில எல்லாம் ஏத்த முடியாது. போயா. ஓ ஆமா, ஒரே ஒரு டைம் ரிஹர்சல் மட்டும் காமியா. எனக்கு கல்யாணம் நினைச்சா கையால நான் ஏத்தணும். இப்படி கையால தான் ஏத்துவாங்க. ஆஹா, நான் உன் கையில ஏத்துறேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். புரியுதா? எனக்கு கல்யாணம் இருந்தாலே நான் கையால ஏத்த மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது உமா. இங்க பாரு, அக்காக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல. வா, எனக்கு தெரியாது. வா வா உமா, நான் சொல்றே கேளு. எனக்காக இது கூட நீ பண்ண மாட்டியா? எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? கூட பிறந்தவளுக்காக இது கூட நீ பண்ணல. நீ என்ன ஒரு தங்கச்சியா? நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? சரி வா, சரி சாமி குத்தம் ஆயிடும்டி. பாடி. அப்ப உனக்கு நடந்தா கையில ஏத்திக்கிறியாடி? ஏத்த மாட்டேன் நானு. அப்ப எதுக்குதான் நீ ஏத்து? அப்ப எதுக்குதான் நீ என் கூட பிறந்த சொல்லு? நான் உனக்கு சிலைலாம் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேனேடி. நீ வைக்கிறேன்னு சொன்னப்ப நான் யோசிச்சிருக்கணும். நான் எனக்கு சிலை வேண்டாம், நான் கையால ஏத்த மாட்டேன். கையால வேணா ஏத்துறேன். இப்ப வருவியா வர மாட்டியா என் கூட? வீட்டுக்கு போனோம். ஏய் வாடி, இப்ப நீ என் கூட வர. அப்பா பைத்தியம், இவ்வளவு போஸ்ட்ல போறியே. சரி சரி, சும்மாதான் பிராங்க் பண்ண பிராங்க்.